அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 837 848 வரை மொத்தம் 12 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எனைத்து ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுக்கிரகம் புரி அருட்பெரும் ஜோதி. விடய மறைப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடையுறத் திருட்டும் அருட்பெரும் ஜோதி. சொரூப மறைப்பெல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினில் திருட்டும் அருட்பெரும் ஜோதி. மறைப்பின் மறந்தன வருவித்து ஆங்கே அறத்தொடு திருட்டும் அருட்பெரும் ஜோதி. எவ்வகை உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை திருட்டும் அருட்பெரும் ஜோதி. கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கு இன்பம் அடையுற திருட்டும் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 12 வரிகள். நம்ம முந்தைய 2 பதிவுகளில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 7 விதமான திரைமறைப்புகளையும் அதை தொடர்ந்து மாயையின் தொடர்பையும் அறுக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுறதை பார்த்தோம். இந்த 12 வரிகளில் என்ன சொல்கிறாங்க, என்ன வேண்டுறாங்க அப்படின்னா, மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயை அவற்றின் தொடர்பை அறுக்கவும் மற்றும் விடய மறைப்பு, சொரூப மறைப்பு அந்த மறைப்புகளை நீக்கவும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க. சரி, என்னதுன்னு சொல்லி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல் 2 வரிகள், எனைத்து ஆணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுக்கிரகம் புரி அருட்பெரும் ஜோதி. அதாவது கல்வி, செல்வம், குலம், புகழ், தொழில் இவற்றினால் நம்மளுக்கு என்ன வரும், ஆணவம் வரும். இதிலெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு நல்லா அதிலேயே பயணித்து வரும்போது அது இந்த ஆணவம்ன்றது ஒரு போதை தான். இந்த ஆணவம் வரும்போது இது எக்காரணம் கொண்டும் எந்த விதத்திலும் எந்த வழியிலையாவது இந்த ஆணவம் வந்துடும். நம்ம எவ்வளோ தான் இதை தவிர்க்கணும்னு பார்த்தாலும் அது ஏதாவது ஒரு வழியில் இந்த ஆணவம் மேலே அப்படி நிற்கும். இந்த ஆணவத்தை தொடர்ந்து வரக்கூடிய இந்த கண்மம், மாயை அதையும் தவிர்க்கணும்னு சொல்லி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் உரைநடையில் தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த ஆணவத்தை நம்ம நீக்கணும். இந்த ஆணவம் மிக பெரும் தடை. ஞானத்தை அடைவதற்கு இந்த ஆணவம் மிக மிக பெரும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஒரு பாடலில் மலம் 5ஐயும் வெல்ல வேண்டும், மலம் 5ம் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் அப்படின்றாங்க. இந்த வள்ளல் பெருமான் மலம் 5ன்னு எப்படி எதை சொல்கிறாங்கன்னா, ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயையே 3ஆக பிரித்து சொல்கிறாங்க. மாயை, மாமாயை, திரோதாயி. ஆக மொத்தம் 5ன்னு சொல்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயையே 3ஆக பிரித்து மாயை, மாமாயை, திரோதாயி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு தத்துவ வெற்றின்ற தலைப்பில் ஆணவம் அந்த இதில் அந்த உபத்தலைப்பில் என்ன ஒரு பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கு ஓர் அதிகார குருட்டு முடப்பயலே, இத்தனை நாள் பிடித்தது உனை கண்டு துரத்திடவே, இன்னும் அரைகணம் தரியேன் இக்கணத்தே நினது பொத்திய சுற்றத்துடனே போய்விடுதி இளையேல், பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன் நினையே, சத்தியம் சொன்னேன் எனை நீ அறியாயோ, ஞான சபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு பாடலில் சொல்கிறாங்க. இந்த பாடலில் என்ன சொல்கிறாரு, எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கு ஓர் அதிகார குருட்டு முடப்பயலை
அப்படின்றாங்க. அதாவது ஆணவம்ன்றது வந்து ஒரு இருட்டு. அது என்ன இருட்டு? அக இருட்டு. அதாவது ஆன்மாவை மூடிக்கொண்டிருக்கும் ஒரு இருட்டு. அதாவது இந்த அந்த உயிர் வேற, ஆணவம் வேறு அப்படின்னு இந்த பிரித்து அந்த உணரக்கூடிய அந்த விவேகம் வேணும். அந்த பகுத்தறியும் அந்த அறிவு வேணும். அந்த அறிவு இல்லாமல் போச்சு அப்படின்னா அதைத்தான் வள்ளல் பெருமான் வந்து அந்த ஆணவத்தை வந்து எப்படி சொல்கிறாங்க, குருட்டு முடப்பையிலேன்னு சொல்லி அதை அதை வந்து என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ஆணவத்தை வந்து நான் தான் அப்படின்னு முன்னிலைப்படுத்துகிறோம். அதுதான் வந்து அந்த ஞானத்தை அடைய விடாமல் தடுக்குது அப்படின்றாங்க. அதுதான் வள்ளல் பெருமான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஞான சபை தலைவனின் தனிப்பிள்ளை நானே அப்படின்னு சொல்லி நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி பண்ணுறது இல்லை. நான் வந்து நம்மளை முன்னிலைப்படுத்துகிறோம். அங்கே தான் வந்து சிக்கலே ஆரம்பிக்குது. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் பிடித்தது உன்னை கண்டு துரத்திடவே. உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த மாயை வந்து இந்த ஆணவத்தை அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் கடவுள் வந்து அந்த மாயையே உண்டாக்குறாங்க. இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த மனம், இந்த நம்ம காணக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ஆணவம், நம்ம அடையக்கூடிய இன்பங்கள் எல்லாமே அந்த மாயை தான். ஆனால் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆணவத்தை உணரணும், அந்த அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மாயையே சிருஷ்டி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாயை கொடுக்கக்கூடிய அந்த சொற்ப இன்பங்களை வந்து பேரின்பமாக நினச்சி அந்த இன்ப துன்பங்களில் போய் உழன்று அதனால் வினைகளை பெருக்கி மீண்டும் மீண்டும் வினையை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை இங்கே இதுதான் நடக்குது. இது ரெண்டையுமே அப்படியே இது பண்ணிடணும். மாயையும் ஒழிக்கணும், ஆணவத்தையும் ஒழிக்கணும். அந்த மாயை எதுக்கு வந்துச்சுன்னா, நம்ம ஆணவத்தை கண்டுகொள்வதற்காகத்தான் மாயை உண்டாக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா சிறப்பாக வந்து நம்ம இந்த ஆணவத்தை ஒழிச்சிடலாம். மேலும் இந்த ஆணவம் அவ்வளோ சீக்கிரத்தில் போகக்கூடியது அல்ல. ஞானிகளே இதை கண்டு பயப்படுறாங்க. அப்போ இதை ஆணவம் ஒழியணும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அதாவது பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன் நின்னையே சத்தியம் சொன்னேன் என்னை நீ அறியாயோ ஞான சபை தலைவன் தனிப்பிள்ளை நானே. அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய குழந்தை நான், அவருடைய தனிப்பிள்ளை நான். என்கிட்ட உன் வேலையை காமிக்காதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அந்த கடவுள் ஒருத்தர் தான் இந்த ஆணவத்தை கண்டு நீக்கக்கூடிய வல்லமை உடையவர். வேறு எந்த வகையிலையும் இந்த ஆணவத்தை நீக்க முடியாது. ரொம்ப எந்த வகையிலாவது உள்ளே வந்துடும். அதுக்கு இன்னொன்று சொல்கிறாங்க, பொத்திய சுற்றம் அப்படின்றாங்க. இந்த பொத்திய சுற்றம் அப்படின்றது வந்து ஆணவம் வந்து அறியாமை தான் அதனுடைய இயல்பு. இந்த அறியாமையினால தான் பல தீமைகள் நடக்குது. அந்த தீமைகளோடு சேர்ந்து இந்த அனைத்து விதமான தீமைகளின் மொத்த உருவமாக என்ன ஆகுது, அந்த ஆணவம் வந்து அது சுற்றத்தோடு இருக்குது. இந்த தீமைகள் தான் அந்த ஆணவத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த அறியாமையை நம்ம விலக்கிட்டோம் அப்படின்னா அந்த தீமைகள் எல்லாம் விலகிடும். அந்த விலகும் போது தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், அந்த தெளிவே கிடைக்கும் நம்மளுக்கு. அது வரைக்கும் அந்த பொத்திய சுற்றத்துடனே போய் விடுதி. அந்த ஆணவத்தோடு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த அறியாமை, அதையும் நம்ம நீக்கினா தான் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும். அந்த உயிர்னா என்ன, அந்த உயிருக்குள்ள அந்த ஆணவம் வேறு உயிர் வேறு அப்படின்ற அந்த நிலைப்பாடு நம்மளுக்கு வரும். அது இல்லாமல் இருக்கும்போது இப்போ நான் சொல்லி நம்ம அந்த முனைப்படுகிறோம் பாருங்கள், அது எல்லாம் போனால் தான் அந்த ஆணவத்தையே நம்ம இதை ஆன்மாவே நம்ம உணர முடியும். ஆன்மாவை உணர்ந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை உணர முடியும். இதுதான் வந்து இங்கே உள்ள பிரச்சனையை நம்ம தெளிவாக விளங்கிக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த தெளிவு கிடச்சி மேலே ஏற முடியும். இல்லாட்டினா நம்ம உழந்துக்கிட்டே இருப்போம். அதாவது இந்த மாயைன்றது வந்து நம்மளை வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆணவத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும், அடையாளம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே அது விளையிடும். அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அது அறியாமையில் போய்கிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே நடக்குது. சரி, இதைத்தான் வந்து வள்ளல் பெருமான் வந்து தெளிவாக இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இன்னும் நிறையா சொல்கிறாங்க. இந்த ஆணவம் வந்து மிக ஞானிகளுக்கே வந்து பலவிதமான வந்துடுது அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து புலாலே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலேயுமே ஒரு ஆணவம் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆனந்தம், அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆணவத்தோடு நான் சொல்லக்கூடாது. அதை வந்து அந்த தொனியே வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நல்லவன் நாம் அப்படின்றதுலேயுமே ஒரு ஆணவம் இருக்குது. எல்லாத்துலேயுமே அந்த ஆணவம் உள்ளூர ஊடுருவி இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செய்யும் போதும் அந்த எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நான் இப்போ அன்னதானம் போடுறேன், ஒரு 500 பேருக்கு போட்டேன்,
போன வாரம் வந்து 1000 பேருக்கு போட்டேன். இதிலெல்லாம் வந்து ஆணவம் உள்ளே வருது. இதெல்லாம் நம்ம வெளியவே சொல்லக்கூடாது. ஏன்னா அது அந்த ஆணவத்தோட வெளிப்பாடாக மாறிடும். அப்போ கவனமாக இருக்கணும். ஆணவத்தோட வெளிப்பாடில் வந்து நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அப்போ தான் வந்து நம்ம மேலே ஏற முடியும். இல்லாட்டினா அதுக்குள்ளேயே இருந்து அந்த உண்மை நிலையை நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் இங்கே வந்து தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். விடைய மறைப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடையுறத் திருட்டும் அருட்பெரும் ஜோதி. அதாவது ஜாதி, மதம், சமயம், குலம், கோத்திரம், மொழி, தேசம், உயர்வு, தாழ்வு, ஏழை, பணக்காரன், முதலாளி, தொழிலாளி போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள்னால நம்ம வந்து சகோதர உரிமை, இறைநாட்டம், ஜீவகாருண்யம், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை போன்ற இதெல்லாம் ஜீவர்களிடமிருந்து மறைக்கப்பட்டுருது. எதனால்? நம்ம வச்சுருக்கிற அந்த ஜாதி, மதம், சமயம், உயர்வு, தாழ்வு, பேதம், இந்த பல்வேறு விதமான விஷயங்கள்னால நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, ஜீவகாருண்யம், அந்த இறை நாட்டம் எல்லாமே மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மறைப்புகளிலிருந்து ஜீவர்களை எல்லாம் விடுவித்து தங்களது அருள் வல்லபத்தால் ஒன்று சேர்த்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அவர்களை வாழ்விப்பீர்களாக அப்படின்னு சொல்லி தான் இந்த 2 வரியில் வேண்டுறாங்க. அடுத்து, சொரூப மறைப்பெல்லாம் தொலைப்பித்து உயிர்களை அருளினில் திருட்டும் அருட்பெரும் ஜோதி. சொரூப மறைப்பு, அதாவது இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன். அந்த உருவ பேதங்கள்னால ஏற்பட்டுள்ள மறைப்பை எல்லாம் நீக்கி உயிர்களை உங்களுடைய அருள் ஆற்றலினால் ஒன்று சேரச் செய்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வாழ்விப்பீர்களாக. அந்த உருவ பேதத்தை வந்து இது பண்ண சொல்கிறாங்க, சொரூப மறைப்பு. இன்னொரு அர்த்தம் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மிகுந்த கோபப்படக்கூடிய ஆளாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அவனை பற்றி தெரியாதாயா, அவன் வந்து கோபக்காரையா, அவனுடைய சொரூபம் தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த குணத்துக்கும் குணமே அந்த சொரூபமாக மாறும். எப்படி சொன்னால், மாற்ற இயலாத பிறவி குணக்கேடுகளால் இறைவனை மறைக்கின்ற மறைப்பு ஏற்படும். அதாவது மாற்ற இயலாத பிறவி குணக்கேடுகளால் இறைவனை அந்த அறியாமல் அந்த மறைப்பு உண்டாயிடும். ஏன்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க? ராக்காதிகளான செயற்கை குணங்கள்னே சொல்கிறாங்க. அதாவது காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கணுன்றாங்க. இந்த குணக்கேடுகள்னால நம்ம என்னது, இறைவனை அறிய முடியாமல் இது மறைப்பு ஏற்படும். அந்த மறைப்பை எல்லாம் போக்கடித்து உயிர்களை உனது அருள் வல்லபத்தால் ஒன்று சேர்த்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வாழ்விப்பாயாக அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. சரி, அடுத்து, மறைப்பின் மறந்தன வருவித்து ஆங்கே அறத்தோடு திருட்டும் அருட்பெரும் ஜோதி. அதாவது பல்வேறு மறைப்புகள்னால இந்த ஜீவன் வந்து அந்த ஆண்டவனை அறியாமல் வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. பல பேர் வந்து அது என்னன்னே அறியாமல் நம்ம இன்றைக்கி இன்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு எல்லாமே இருக்குன்ற அந்த இதில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமான் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி உயிர்களுக்கும் உணர்வை வருவித்து அவைகளையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அறவழியில் நிற்குமாறு சேர்த்து அருள்வீராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அவங்களையும் கைவிட்டுறாதீங்க. உங்களை நினச்சி உங்களுடைய அதாவது இறை வழியை நாடாமல் மற்ற வழிகள் தீய வழிகள்லையும், அதாவது அதை வேறு வேறு காரணங்களை சொல்லிவிட்டு இந்த இறை வழியை விட்டுட்டு மற்ற வழியெல்லாம் போகிறாங்கல்ல, அவங்களையும் உங்கள் வழிக்கு வர வைத்து அவர்களுக்கும் அருள் கொடுப்பீராக அப்படின்னு சொல்லி தான் இறைவன் வந்து இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. சரி, அடுத்து, எவ்வகை உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை திருட்டும் அருட்பெரும் ஜோதி. தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் மற்றும் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்கின்ற நிலையில் அவ்வுயிர்கள் அனைத்தினையும் ஒன்று சேர்த்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வாழ்விப்பீர்களாக அப்படின்னு இந்த 2 வரியில் வேண்டுறாங்க. அதாவது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தான் வள்ளல் பெருமானுடைய அது எல்லா இடங்கள்லையும் அவர் சொல்லிட்டு எல்லா பாடல்களுக்கும் இதான் இருக்கும், தொக்கி நிற்கும். எந்த ஒரு வரிகளை எடுத்து நம்ம உள்ளே போய்கிட்டே இருந்தாலும் பார்த்தோம்னா அந்த ஜீவகாருண்யம், பரோபகாரம், அந்த மாதிரி சத்து விசாரம் அப்படி எல்லாமே போய்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்றது தான் உள்ளார்ந்த அந்த உள்ளீடாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சரி, கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கு இன்பம்
அடையுறத் தெருட்டும் அருட்பெரும் ஜோதி. அதாவது கடவுளை அறிய ஒட்டாது மறைப்பது எதுவோ அதை அறிந்து அந்த மறைப்பை கண்டித்து நீக்குபவர்களுக்கு அவ்வுயிர்கள் இன்பத்தை பூரணமாக அடையுமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காத்தருள் வீராக. அப்போ அந்த கடவுளுடைய அறிவை, அதாவது கடவுளை அறிய விடாமல் எது மறைக்கும் அப்படின்னா, இந்த வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி ஆணவம், கண்மம், மாமாயை, திரோதாயி, இந்த 5 மலங்கள் தான் அந்த கடவுளை அறிய விடாமல் மறைக்கக்கூடியவை. ஸோ இவற்றையெல்லாம் நீக்குமாறு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட அவர் வேண்டுறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.